ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 1 பார்க்குறோம். இதில் ஆல்பபெட்ஸ் என்ன இருக்குது, இங்கிலீஷில் ஆல்பபெட்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எப்படிலாம் வந்து கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அதிலிருந்து எப்படி வேர்ட்ஸ் வந்து லெட்டர்ஸ் உருவாகுது, அப்படி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கில எழுத்துக்களை ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 26 இருக்குது. 26 முதல்ல இருக்கிறது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த மாதிரி 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஆங்கிலத்தில் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 26 லெட்டர்ஸ் இது வந்து ஸ்மால் ஏபிசிடி, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கேபிட்டல் ஏபிசிடி, சரிங்களா? ஸோ மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 26ஐயும் ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ஒன்று வந்து வவல்ஸ். இந்த வவல்ஸ் வந்து 5 இருக்கு. அதுதான் ஏ இ ஐ ஓ யூ. வவல்ஸ் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள், நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி உயிர் எழுத்துக்கள். ஸோ ஆங்கிலத்தில் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கு. அதுதான் ஏ இ ஐ ஓ யூ, இதுக்கு பேர் வவல்ஸ். இன்னொன்று கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மெய் எழுத்துக்கள். இந்த ஏஇ ஐஓயு தவிர மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே அதுக்கு பேரு கான்சனன்ட்ஸ். அப்போ இந்த வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் சேர்ந்து தான் நமக்கு வந்து வேர்ட்ஸை வந்து கொடுக்குது, வார்த்தைகள் வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ அதுதான் இப்போ இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் லெட்டர் வேர்ட் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்துல சிங்கிள் லெட்டர் வேர்டு எத்தனை இருக்கு, அதுக்கு என்ன மீனிங், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஒன் லெட்டர் வேர்ட் இன் இங்கிலீஷ். ஒன் லெட்டர் வேர்ட் அப்படின்னா ஒரு லெட்டர் தான் இருக்கும், ஆனா அதுக்கு மீனிங் இருக்கும். ஒரே ஒரு லெட்டரை கொண்ட ஒரு வார்த்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ. ஏ அப்படின்னா ஒருன்னு அர்த்தம், ஒன்னுன்னு அர்த்தம். ஏ அப்படின்னா ஒன்னு. இந்த ஏவை எங்க பயன்படுத்தணும்னா கான்சனன்ட்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் கான்சனன்ட் லெட்டர்ல வேர்ட்ஸ் இருக்கோ அங்க, அதாவது ஏஇ ஐஓயு தவிர. ஏஇ ஐஓயுங்கிறது வவல்ஸ். இந்த ஏஇ ஐஓயு தவிர மற்ற கான்சனன்ட் லெட்டர்ஸ்ல வேர்டு இருந்தா, வார்த்தை இருந்தா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும், ஏ கொடுக்கணும். இப்ப பென், பென் அப்படின்னா பேனா. ஒரு பேனா அப்படின்னா ஏ பென். இப்ப புக் அப்படின்னா புத்தகம், புக் அப்படின்னா ஒரு புக். கார், ஏ கார் அப்படின்னா ஒரு கார். சேர், ஏ சேர் அப்படின்னா ஒரு சேர். டாக், ஏ டாக் அப்படின்னா ஒரு நாய். ஷர்ட், ஏ ஷர்ட் அப்படின்னா ஒரு சட்டை. அப்ப இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ், இந்த பென், இந்த பி, புக்ல பி, கார்ல சி, சேர்ல சி, டாக்ல டி, ஷர்ட்ல எஸ், இதெல்லாம் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ். அப்ப இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கலாம், ஒன்னுன்னு மென்ஷன் பண்ணோம்னா அ கொடுக்கலாம், ஒன்னுன்னு மென்ஷன் பண்ணா அ. இப்ப இதை எப்படி நம்ம சென்டென்சஸ்ல கொண்டு வர்றது, இதை எப்படி ஒரு சென்டென்ஸா உருவாகும், ஒரு வாக்கியமா எப்படி இதை நம்ம அமைக்கிறது பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பென் அப்படின்னு வச்சுக்கோ. இட் இஸ் அ பென், இல்ல இட்ஸ் அ பென். இட் இஸ் அ பென்னாலும் இட்ஸ் அ பென் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இட்ஸ் அ பென் அப்படின்னா இது ஒரு பேனா, இது ஒரு பேனா. இப்போ புக்கு, நான் ஒரு புக்கு வாங்கினேன். ஐ பாட், ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். பைனா வாங்கிறது, பாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வாங்கிட்டேன். ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன், a book, ஒரு புத்தகம் நான் வாங்கினேன். ஒரு சென்டென்ஸா நமக்கு கிடைக்குது. he அப்படின்னா அவன். he bought a car, அவன் ஒரு கார் வாங்கினான். வயசுல சின்னவங்களா இருந்தா அவன், வயசுல பெரியவங்களா இருந்தா அவர். அவர் ஒரு கார் வாங்கினார். ஷீனா அவள்,
வயசுல சின்னவங்களா இருந்தா அவள், வயசுல பெரியவங்களா இருந்தா அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப ஷீங்கிறது அவள். she bought a chair. அவள் ஒரு சேர் வாங்கினாள். டாகுக்கு இட்ஸ் அ டாக். இது ஒரு நாய். இது ஒரு நாய். I bought a shirt. நான் ஒரு சட்டை வாங்கினேன். அப்ப அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸை உருவாக்க முடியும். நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அப்ப எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப நீங்க யோசிக்கணும். ஒரு சென்டென்சஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு உருவாக்குறதுக்கு உங்க சிந்தனையில வந்து யோசனை உண்டாச்சுன்னா அப்படி நீங்க இந்த மாதிரி வேர்ட்ஸா உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் லெட்டர் வேர்ட்ல ஐ அப்படின்னு ஒரு வேர்டை பார்க்க போறோம். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஐயை நம்ம எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ல எந்த ஒரு சென்டென்ஸ்லயுமே சப்ஜெக்டா பயன்படுத்துவோம். அதுதான் ஐ. ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் கொடுக்கணும் அப்படின்னா ஆம்ங்கிற ஆக்சிலரி வேர்பை கொடுக்கணும். இப்போ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னவா இருக்கேன்? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அது அட் ப்ரெசன்ட். ஐ ஆம் அப்படின்னா அட் ப்ரெசன்ட், நிகழ்காலத்துல நான் என்னவா இருக்கேன்? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ ஆம் அ பிளேயர். நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதான் ஆம். இந்த ஆமோட பாஸ்ட் டென்ஸ் தான் வாஸ். வாஸ் அப்படின்னா இறந்த காலம், முன்னாடி இருந்தேன் இப்ப இல்ல அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? மாணவனா இருந்தேன், இப்ப நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதான் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இருந்தேன். ஐ வாஸ் அ பிளேயர். நான் ஒரு விளையாட்டு வீரனாக முன்பு இருந்தேன், இப்ப இல்ல, அந்த விளையாட்டுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஐ வாஸ் அ டாக்டர் இன் சேலம். நான் சேலத்தில் மருத்துவராக பணி செய்தேன், இப்ப இல்ல, முன்னாடி. இப்ப வேற ஊர்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன், இல்ல வேற ஊர்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். முன்பு சேலத்தில் பணி செய்தேன். என்னவா பணி செய்தேன்? ஒரு டாக்டரா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா என்ன மீனிங் அப்படின்னா டென்ஸ், காலம் காட்டும். ஆம்னா பிரசன்ட் டென்ஸ், வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ காலம் காட்டும். இதுலயே மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேர் மெயின் வேர்ப். இப்ப ஈட் அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம், முழு மீனிங் கொடுக்கு. கோ அப்படின்னா போன்னு அர்த்தம். கம் அப்படின்னா வான்னு அர்த்தம். பிளே அப்படின்னா விளையாடுன்னு அர்த்தம். ரைட் அப்படின்னா எழுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேரு மெயின் வேர்ப். ஏன் இதை மெயின் வேர்ப்னு சொல்றோம் அப்படின்னா முழு மீனிங் கொடுக்குது. அப்படி முழு மீனிங் கொடுத்தா அதை வந்து மெயின் வேர்ப்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஐ ஈட் an ஆப்பிள். இந்த ஆன்ங்கிறது வவல்ஸுக்கு முன்னாடி கொடுக்கணும். அதாவது AEIOU வேர்டு வந்து அதுக்கு முன்னாடி ஆன் கொடுக்கலாம். ஒண்ணுன்னு அர்த்தம், அதுக்கும் ஒண்ணுன்னு தான் அர்த்தம். an ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிள்னு அர்த்தம். ஏ ஆப்பிள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஆப்பிள்ங்கிறது வவல் லெட்டர், அதனால ஆன் கொடுக்கணும். சரி, ஐ ஈட்னா நான் சாப்பிடுகிறேன். ஐ ஈட்னா என்ன அர்த்தம்? நான் சாப்பிடுகிறேன். என்ன சாப்பிடுகிறேன்? an ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இல்ல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்றது? ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஐ ஏட் an ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டேன். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. இல்ல இனிமே தான் நான் சாப்பிட போறேன், எப்படி சொல்லலாம்? அந்த ஈட்டுக்கு முன்னாடி, அதாவது பிரசன்ட் ஃபார்ம், ஈட்டுங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், அந்த ஈட்டுக்கு முன்னாடி ஷால், ஏன்னா ஐ வந்திருக்கு, நான் ஃபர்ஸ்ட் பர்சன், அதனால நம்ம ஷால் யூஸ் பண்றோம். வில்லும் யூஸ் பண்ணலாம்.
ஐ ஷால் ஈட் an ஆப்பிள் அப்படின்னா நான் இனிமே தான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட போகிறேன். நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட போகிறேன். இன்னும் சாப்பிடல, இனிமே தான் நடக்கும் ஃபியூச்சர்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம், இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். ஸோ ஃபியூச்சர்ல நடக்கும், எதிர்காலத்துல நடக்கும். அதான் ஐ ஷல் ஈட் an ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஒன் லெட்டர் வேர்டு இன் இங்கிலீஷ்ல நம்ம ரெண்டாவதா பார்த்தது ஐ. ஐ அப்படின்னா நான். இந்த ஐங்கிறது சப்ஜெக்ட் ஃபார்முலா மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா பயன்படுத்துவோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ்ல பார்ட் 1 பார்த்தோம். இதுல ஆல்பபெட்ஸ் எத்தனை இருக்கு, அதுல எப்படி வவல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு பிரிக்கிறோம், அது மட்டும் இல்லாம ஒன் லெட்டர் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஏஐ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.